சிவாய நமஹா. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அவர் பயிற்சி அடைகின்றார். இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே 12 ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த குரு பயிற்சி 2024 எப்படி இருக்கு கொஞ்சம் நல்லா பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எதை செய்தால் உங்களுக்கு இன்னும் நன்மைகள் கிடைக்கும், எதை செய்தால் அந்த அர்த்தாஷ்டம சனிலேருந்து நிவர்த்தி ஆகலாம், எல்லாத்தையும் நல்லா பார்ப்போம். படிப்படியாக பார்ப்போம், பொறுமையாக பாருங்கள். விருச்சிக ராசிக்கு பொதுவாகவே குரு பகவான் அப்படிங்கிறவர் 2ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும் உடையவர். இந்த 2, 5 இரண்டுமே முக்கியமான ஒரு ஸ்தானங்க. இரண்டுமே முக்கியம். தனங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், பேச்சிற்கு மரியாதை தரக்கூடிய ஸ்தானம், புதிய முயற்சிகளை தரக்கூடியது, நல்ல பலன்களை தரக்கூடியது, குடும்பத்தை தரக்கூடியது, நல்ல வாழ்க்கை துணை வரை தரக்கூடிய ஸ்தானம் 2வது ஸ்தானம். அதே மாதிரி 5ஆம் பாவம் காரியத்திலே வெற்றி, தெய்வ வழிபாட்டிலே நல்லதொரு நம்பிக்கை, அதன் மூலமாக நல்ல முயற்சியிலே வெற்றி, குழந்தை பாக்கியம், வம்ச அபிவிருத்தி, தொழிலிலே நல்ல முன்னேற்றம், அப்படிலாம் 5ஆம் பாவம் ரொம்ப அவசியம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா கிரகமும் முக்கியம். இருந்த போதிலும் நமது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ரொம்ப 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 முக்கியம். அதுதான் முக்கியம். அதில் இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ குரு பகவான் இப்போ 7ஆம் பாவத்திற்கு வருகின்றார். இதற்கு முன்னாடி 6ஆம் பாவத்தில் இருந்தார். 6ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் மன சோர்வு, கொஞ்சம் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே சுணக்கமான சூழ்நிலைகள், வீண் பிரச்சனைகள், வீணான சில பகை உருவாக்கம், சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடு, கருத்து ஒற்றுமை இன்மை அப்படின்னு சில பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். அதே மாதிரி தேவையற்ற சில செலவுகளும் ஏற்பட்டிருக்கும். ஒரு செலவை எப்படி தான் கட்டுப்படுத்தணும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில். இப்போது குரு பகவான் ஒரு நல்ல இடத்திற்கு வருகிறார். 7ஆம் பாவத்திற்கு வருகிறார். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு குரு பகவான் தனதானிய சம்பத்து உயர்வுகளை தரக்கூடிய அமைப்பிலையும், வியாபாரத்திலே புதிய லாபங்களை தருவதற்கும், உறவுகள் வலிமைப்படுவதற்கும், அதேமாரி சகல லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரும்படியான அமைப்புகளை உருவாக்கி தருகிறார். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ விருச்சிக ராசிக்கு 7ஆம் பாவத்திற்கு குரு வருகிறார் அப்படின்னு ஒரு பலன் பார்க்கலாம். 8ல் இருக்கார், 9ல் இருக்கார், 10ல் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பலன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். பொதுவாகவே கோச்சார பலனை நாம் அனுசரிக்கும் போது, அதை கடைபிடிக்கும் போது, அதற்கான தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது, எந்த இடத்திற்கு உடையவர் எத்தனாவது இடத்திற்கு வருகின்றார், அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நன்மைகள் அதிகமாக பெற முடியும். அதன் மூலமாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறதை ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு நல்லது. இதான் விஷயம். அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 2க்கு அதிபதி. 2க்கு அதிபதி 7ஆம் பாவத்திலே வருவதனால என்ன விஷயம், என்ன நன்மைகள்ங்கிறத பார்க்கணும். முதல் விஷயம், 2ஆம் அதிபதி 7 அப்படிங்கிறது, இந்த 2-7ங்கிறது என்ன, திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம். அவ்வளோதான் விஷயம். முதல் விஷயம் திருமணம். கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவியிலே நல்ல அன்பு ஏற்படும். பிரிந்து இருப்பவர்களுக்கு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அல்லது உறவிலே பிரச்சனை இருக்குது, இது அல்லாமல் மறுமணம் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு மறுமண சாத்தியத்தை உருவாக்கி தரும். அது விருச்சிக ராசிக்கு ஒரு சாதகமான பலன்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த புதிய முயற்சிங்கிறது சில நாட்களாகவே தடையாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ சனி பகவான் வேறு அர்த்தாஷ்டமத்திலே போய் கொண்டிருக்கிறார். அர்த்தாஷ்டமத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் தடை, கொஞ்சம் சுணக்கம், காரிய முடக்கம், உங்களை செயல்பட விடாதபடியாக தடுப்பார். நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆரம்பித்தா கூட கையை பிடிச்சி யாரும் நிறுத்துகிற மாதிரி உங்களுக்கு நிறுத்திட்டு இருப்பீங்க.
அதையெல்லாம் இப்போ வந்து நிவர்த்தியாகும்படியான குரு பகவான் 7ஆம் பாவத்திலே செல்லுவதனாலே 7ஆம் அதிபதி இடத்திலே 5ஆம் இடத்திற்கு அதிபதி செல்லுவதனாலே உங்களுக்கு முன்னேற்றம் உருவாகும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக ஏற்படும். செல்வாக்கு உயரும். 2ஆம் பாவாதிபதிங்கிறதுனால உங்கள் பேச்சிற்கு மரியாதை உயருங்க. குடும்பத்திலே ஆகட்டும், வெளியிலாகட்டும், எங்கேயுமே. அதே மாதிரி 5ஆம் அதிபதியாக இருப்பதனால எடுத்த காரியம் எதிலும் வெற்றியாகும். ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அதில் உடனே வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்காத காரியமாக இருந்தால் உங்களால் செய்யவே முடியாது, முதல் விஷயம். ஆனால் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிலே வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் அதிபதி 7லே போவதனாலே வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். விருச்சிக ராசியில் பிறக்கிறீங்க, உங்கள் குழந்தைக்கு, உங்கள் பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஏக்கத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும். ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது, அல்லது ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, இப்போ அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும், அல்லது அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடியான குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்க்கும்போது புகழ் மேலோங்கும். 5ஆம் பாவத்தில் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு புகழ் வேணும். நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கான வெகுமதிகள் ஏற்பட வேண்டும். நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம், வருமானம் வரலைன்னா என்னங்க பண்ணுறது? அதனால் நம்ம உழைப்பிற்கு ஏற்றாற் போல வருமானம் வர வேண்டும் அல்லவா? அப்படியான வருமானத்தை குரு பகவான் இந்த பயிற்சியினாலே ஏற்படுத்துகிறார். அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான சங்கடங்களையும் அவர் நிவர்த்தி செய்கிறார். அதாங்க முக்கியம். அதனால் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை மறைமுகமாகவும் இருக்கலாம், அல்லது நேர்முகமாகவும் இருக்கலாம், உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவார். இது ஒன்றும் மாற்றமே இல்லை. அதே மாதிரி குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, குரு பகவான் இப்போ 7ல் இருக்கார் விருச்சிகராசிக்கு, இப்போ அல்லது ஏற்க முன்னாடி 6ல் இருந்தார், அல்லது 12க்கு வராரு, 2ல் இருக்கார், அல்லது 8ல் இருக்கார், மறைகிறாரு, 10ல் இருக்கார், எதில் இருந்தாலும் சரிதான். எதில் இருந்தாலும் குரு பகவான் தனது பார்வையினாலே நன்மையை மட்டும்தான் செய்வார். அதுதான் குரு பகவானுக்கான சிறப்பே. அதுதான் ஒரு ஆசிரியருக்கு எப்படி மாணவர்களுக்கு நல்லதை செய்யணும்னு ஆசைப்படுகின்றாரோ, அதே மாதிரி தான் குரு பகவானினுடைய பார்வை எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மையை மட்டும்தான் செய்யும். அப்படியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை என்ன நன்மையை கிடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தெளிவாக. குரு பகவான் விருச்சிக ராசிக்கு நேர் பார்வையாக, அதாவது சமசப்தமம் எப்படி ஒரு பார்க்குறோம்னா 180 டிகிரி பார்க்குறோம் இல்லையா, அப்படியான அந்த நேர் பார்வையாக பார்க்கின்றபடியினாலே அந்த குரு பகவான் விருச்சிக ராசி, உங்கள் ராசியை தான் பார்க்குறார். விருச்சிக ராசி தான் நேர் பார்வையான பார்வை பெறுகின்றதுனால உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பு அதிகரித்தா போருமாங்க, அதுக்கு உண்டானபடி வெகுமதி வேண்டாமானா அதுவும் அதிகரிக்கும். உடல் உபாதைகள் குறையும். நம்ம ஏற்கனவே உடலில் இருக்கக்கூடிய சோர்வு நிலை, உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மன சோர்வு, இதை செய்யணுமான உடம்புல உங்களை அறியாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சலிப்பு தன்மை, இது எல்லாமே மாறி புதிய உற்சாகத்துடன் நீங்கள் செயல்பட போகிறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் செயல்பட வெகு நாட்களாக தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய வெற்றி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு நிலை உங்களுக்கு தாமாக கையில் கிடைக்கும். அது உங்களுக்கு கிடைத்தவுடன் புதிய உற்சாகத்துடன் பல செயல்களிலே ஈடுபடவிருக்கின்றீர்கள். வருமானம் அதிகரிக்கும். அப்படியான பல நன்மைகள் சமசப்தம பார்வையினாலே குரு பகவான் உங்களை நேராக பார்ப்பதினாலே வரவிருக்கின்றது. அதே மாதிரி குரு பகவானுக்கு விசேஷ பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்னு 2 பார்வை, சரியாக 120 டிகிரியில் அப்படி வித்தியாசம் வரும் ரெண்டுக்கும். அப்படியான அந்த பார்வையினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் அவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் பாவத்தை பார்க்கின்றார். விருச்சிக ராசிக்கு கன்னி ராசி 11ஆம் வீடு. அப்படியாக அந்த 11ஆம் வீட்டை குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையினால் பார்ப்பதனாலே பதவி உயர்வு ஏற்படவிருக்கின்றது. அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அதற்கு உண்டானபடியான ப்ரமோஷன் கிடைக்கலை அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கலாம் இல்லையா, அந்த ஏக்கங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து ப்ரமோஷன்கள் கிடைக்கும். தொழில் லாபம் அதிகரிக்கும். வீடு, நிலம், வாகனம், உல்லாசமான ஒரு வாழ்க்கை, லக்ஸூரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அனுபவிப்பது அப்படின்னு ஒரு பல விஷயங்கள்
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினாலே நடைபெறவிருக்கின்றது. பல நல்ல பலன்களை அனுபவிக்கவிருக்கின்றார்கள். அதே மாதிரி குரு பகவானினுடைய 9ஆம் பார்வையினாலே உங்களது 3ஆம் பாவம் பார்வை பெறுகிறது. இதனால் என்ன அப்படின்னா, காரிய தாமதமாகிக் கொண்டே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அவைகள் உங்களுக்கு சாதகமான முறையில் விறுவிறுப்பான முறையில் திடீர்னு நடக்கும். சகோதர சகோதரியிடம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மனஸ்தாபங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கும் உங்களுடைய கீழ் அதிகாரி, சொந்த தொழில் செய்வர்களுக்கு வேலை ஆட்கள், அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால், அல்லது நீங்கள் இந்த வேலைக்காரன் உங்களுக்குன்னே தேடி பிடிச்சி ஏதாவது பிரச்சனையை எழுத்துட்டு வராங்க அப்படின்னு ஒரு நினைத்து கொண்டிருந்தால் அவையெல்லாம் மாற்றமாயிடந்து வேலையாட்களால் உங்களுக்கு நன்மைகள் சர்வ நிச்சயமாக ஏற்படும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி 4ஆம் பாதம் விசாக நட்சத்திரம், அவங்க வந்து விருச்சிக ராசியில் வருவாங்க. அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2024 அப்படிங்கிறது தனதானிய சம்பத்துகளை அதிகரிக்கும்படியான ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது. அதே மாதிரி தான் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிகள் பிறந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு, பணி செய்யக்கூடிய இடத்திலே மனதிற்கு ஒரு திருப்தி ஆகியவைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தனதானிய அபிவிருத்திகள் ஏற்படும். முக்கியமாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் குரு பகவானை நன்கு உணர்ந்து அவரை வழிபாடு செய்தாங்கன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். குரு பகவானை முதல்ல நன்கு உணர வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றேறக்குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க குரு பகவானை வழிபாடு செய்தார்களேயானால் பல நன்மைகளை அடைவார்கள். மேலும் இந்த விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டமத்திலே சனி பகவான் இருக்கின்றபடியினால
விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள், சனி பகவானினுடைய தோஷம் குறையும். பார்வதி அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். பௌர்ணமி தினத்திலே பார்வதி அம்மானுக்கு லலிதா சகஸ்ரநாமம் அதெல்லாம் அந்தளவுக்கு படிக்க தெரியாதுங்க எங்களுக்கு. எளிமையாக அபிராமி அந்தாதி தமிழில் இருக்கக்கூடிய அருமையான மந்திரம், இதை பாராயணம் பண்ணுங்க. இந்த குரு பயிற்சியினாலே அனைத்து நன்மைகளையும் பெறுவீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மேலும் இந்த சமயத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி 2024 நன்மைகளை விளைவிக்க வேண்டும்படியாக இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்தி பூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம் குரவே நமஹ. விசாகா நக்ஷத்ரே விருச்சிக ராசி ஜாதம், அனுராதா நக்ஷத்ரே விருச்சிக ராசௌ ஜாதம், ஜேஷ்டா நக்ஷத்ரே விருச்சிக ராசௌ ஜாதம். சமஸ்த காரிய ஆனுகூல்யதா சித்திரஸ்து. சமஸ்த மங்கள அனுகிரக பரிபூர்ண பிரசாத பல சித்திரஸ்து. இந்த குரு பயிற்சினாலே விருச்சிக ராசிக்காரர்கள் அத்துணை பேருக்கும் தேக ஆரோக்கியம், பரம சௌக்கியங்கள், தனதானிய சம்பத்து, உயர்வு, உத்தியோகத்திலே உயர்வான அந்தஸ்து, திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், மேலும் வாழ்க்கையிலே லக்ஷ்மி கடாட்சங்கள் கிடைக்கும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். சிவாய நமக. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மேஷத்துல இருந்து வந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போறாருங்க. இது மிகச்சிறந்த அற்புதமான ஒரு அமைப்பு. உங்களுக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மற்றும் 5 கூடையவர் 7ஆம் இடத்துக்கு போறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாயும் குருவும் நல்ல நண்பர்கள். அதனால குரு பகவானால் உங்களுக்கு மிக 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 அற்புதமான ஒரு காலகட்டமா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைய போகுதுங்க. 2 மற்றும் 5 கூடையவர் குரு பகவான்னு சொன்னீங்க. 2ஆம் இடம் அப்படின்னா நமக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், குடும்பஸ்தானம். குடும்பத்துல ஒரு நல்ல நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல இந்த குழப்பங்கள் ஒரு நீங்க போகுது. சொல்ல காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்க இப்ப சொல்ல காப்பாற்ற போறீங்க. புதிதாக மட்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது பாத்தீங்கன்னா நல்லதுங்க. சனி 4ஆம் இடத்துல இருக்காரு, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாங்க. அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அதுவும் உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல இருக்க சனி ஆட்சி பெற்று உங்களுக்கு சசயோகத்தை கொடுக்குறாரு. பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல சனி இருக்கார். அதே மாதிரி குருவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பு. அடுத்து அதனால 2ஆம் இடத்துல குரு 2ஆம் அதிபதியான குரு 7ஆம் இடத்துல இருக்கிறனால கட்டாயம் உங்களுக்கு பண வரவு, குடும்பத்தின் மூலம் ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 5 கூறியவரும் உங்களுக்கு குரு பகவான் தான். 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப உங்களோட குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ உதவி கிடைச்சி அதன் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதே மாதிரி வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களோட குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம் காதலை குறிக்கக்கூடியது. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரே அற்புதமான ஆண்டா பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அடுத்து 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன நன்மையை கொடுக்கும் அப்படின்னா திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். 7.5 சனி எனக்கு எப்பயோ முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் சரியாவே இல்லைங்க, ஒரு நல்ல மணி ஃப்ளோ இல்லை, ஒரு மனசு நிம்மதி இல்லை, நல்லா இருக்க மாதிரியே இருக்கு, திடீர்னுட்டு பார்த்தீங்கன்னா மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது இப்படி நினைச்சிட்டு இருக்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது. குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் சுமூகமா தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சூப்பரா இருக்குங்க. பூர்வீகத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தது, பூர்வீக சொத்துக்கள் விற்காம இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம், படிக்கக்கூடிய விஷயங்கள் மனசில் நல்லா பதியுங்க. ஏன்னா 4 5 வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி குறிக்கக்கூடிய இடம், புதிதாக கலைகளை கற்றுக்கக்கூடிய இடம். அதனால் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்குது. அதை வந்து பயன்படுத்திக்கலாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையை கொடுக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. பண வரவையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும், அதுவும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பணத்தை வந்து ஒரு சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறது, திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது பெண்களாகியவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானம், 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், ராசியையும் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ராசியை வந்து குரு பார்க்குறனால உங்கள் மனசுக்குள்ளே இருந்த குழப்பங்கள் நீங்கும், நல்ல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பேர் புகழ் கிடைக்குங்க. தலைவலி ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தலைவலி தீரப்போகுதுங்க. முகத்தில் ஒரு தோற்ற பொலிவு இருக்கும், உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு மெச்சூர்டு இருக்கும். உங்களை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கையெடுத்து கும்பகம் போல் ஒரு தோற்ற பொலிவு உங்களுக்குள்ளே வருங்க. மனசோட அமைதி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முகத்தில் தெரியும், ஒரு நல்ல தேஜஸ் உங்களுக்குள்ளே வந்து கூடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை குரு பார்க்குறனால உங்களுக்கு சமுதாயத்தில் பேர் புகழ் செல்வாக்கு சொல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க. இதை வந்து இந்த வருடம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பர்ஃபெக்டாக சாதகமாக இருக்குங்க. 12 ராசிகளில் சாதகமாக இருக்க ராசிகள் மொத்தம் 5 ராசிகள் தாங்க. அதில் இந்த விருச்சிக ராசியும் ஒன்று. அடுத்து 9ஆம் பார்வையாக குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மகரத்தை பார்க்குறாருங்க. சிறு சிறு பயணங்கள் நிறைய போவீங்க, அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. கம்யூனிகேஷன் நல்லா இருக்குங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். அங்கே சிட்டிசன்ஷிப் பிஆர் கிடைக்காதவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் பிஆர் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு. இங்கேருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு ஒரு டூர் போகணும், நிறைய நாடுகளை சுற்றி பார்க்கணும். நார்மலாகவே இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு பயணத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த டூரிஸ்டாக போய் நிறைய பயணங்கள், வெளிநாடு போய் நிறைய நாடுகள் பார்க்கக்கூடிய யோகம். அதே மாதிரி புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக வந்து இருக்குங்க. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குங்க. சொந்த தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு ரொம்ப சாதகமாக இருக்கார். உங்கள் தசாபத்தியும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க. இன்னும் உங்களை வந்து சாதகமாக மாற்றிக்கணும், எனக்கு இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி ஹனுமன் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஹனுமன் வழிபாடு பண்ணுறதும், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்கிறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை அளிக்கும். உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2024-25 குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி காலை 10:31 உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே 1 வருஷ காலம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி மாலை 7:58 வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களின் அறிமுகம், நல்ல திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவது, நல்ல நண்பர்களால் புதிய தொழில் மதிப்பு உயர்வது, நல்ல நண்பர்களால் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுவது, நல்ல நண்பர்களால் காரிய வெற்றி ஏற்படுவது,
உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து ஒரு 50% வெற்றியை கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. இது பொதுவான பலன். இந்த 2024ஆம் ஆண்டில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், திருமண தடை விலகுதல். திருமண தடை விலகிறதுனால உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்கள் பேரில் தப்பான வழக்கு இல்லை நீங்கள் யார் பேரிலாவது வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைஞ்சால் தான், நீங்கள் வேலை பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பண்ணால் தான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பார்வையை கொடுக்கறதுனால வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலையை சனி பகவான் கொடுக்குறாரு, வருமானத்தை குரு பகவான் கொடுக்குறாரு. ஸோ இந்த 2024-25 குரு பயிற்சிங்கிறது வந்து இருக்கிற 12 ராசிலேயே அதிகமான லாபத்தையும் அதிகமான யோகத்தையும் பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால், நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற ராசிகளில் விருச்சிக ராசியும் முதல் இடத்துல இருக்காங்க. அதனால் உங்களுக்கு அனைத்து யோகங்களும் அனைத்து வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு கேட்டால், நண்பர்களின் அறிமுகம், பெரிய மனிதர்களின் அறிமுகம், பெரிய மனிதர்கள் மூலமாக திரவிய லாபம் ஏற்படுதல், பெரிய மனிதர்களின் அறிமுகத்தின் காரணமாக தொழில் வியாபார முன்னேற்றம் ஏற்படுதல், இப்படி எல்லா யோகமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால குடும்பத் தலைவிகள் சந்தோஷமடைவார்கள். குடும்பத் தலைவிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும், வாழ்க்கை துணையின் வேலை விஷயத்திலும், வாழ்க்கை துணையின் பதவி உயர்வு விஷயத்திலும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மன நிறைவு, சந்தோஷம், உங்கள் மனசில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பூரிப்பு ஏற்படுத்துகின்ற ஆண்டு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக உங்களுக்கு உங்கள் ஆத்துக்காருக்குமே வந்து ஒத்துமையே இல்லையா, 2 பேரும் எலியும் புளியுமா அடிச்சுன்னு இருக்கல, கீரியும் பாவமும் அடிச்சுன்னு நிற்கிறல. இந்த வருஷம் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒற்றுமை ஏற்படுறதுனால உடல் அளவிலும் மன ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் ஒற்றுமை ஏற்பட்டு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், படிக்கின்ற மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. 3ஆம் இடம்ங்கிறது வந்து 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம். அதனால் வியாபாரிகளுக்கும் லாபம் ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் படிப்பாற்றலின் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சார், நான் படித்து முடித்து 3 வருஷம் ஆச்சு, எனக்கு வேலை கிடைக்கல, 2 வருஷமாக வேலை கிடைக்கல, 8 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன், எங்கள் வீட்டில் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, எங்கள் உறவுகள் மத்தியில் எங்களுக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு வேலை நிச்சயம் கிடைத்து உங்களுக்கு மரியாதைகள் உயர்கின்ற ஆண்டாக இருக்கும். சுயமரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற சார், நான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன், சொந்தமாக ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டுருக்கேன், சொந்தமாக ஒரு சின்ன கம்பெனி நடத்துகிறேன், ஒரு HR கன்சர்ன் நடத்திட்டுருக்கேன், இதில் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய வார்த்தைகளால் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு வெற்றியை பரிசாக பெருகும் வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, கலைத்துறை நண்பர்கள், பாட்டு பாடுறவங்க, மீடியா ஆர்டிஸ்ட், அதாவது பேக் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டு, விஜேஸ், இவங்க எல்லாத்துக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. தசமஸ்தானத்துக்கு 2ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் முறையில் வருமானம் ஏற்படும், தொழில் வளர்ச்சி அடையும். இதன் மூலமாக தொழிலதிபர்கள் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்கும். புதுசாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அந்த தொழிலுக்கு உண்டான முதலீடுகளை தருவதற்கு அரசாங்க வங்கிகள் தயாராக இருக்குது. அதை நீங்கள் செவ்வனே பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டுங்கிறது வந்து இருக்கிற 12 ராசிலேயே ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து 2 நிமிஷத்தில் பலனை சொல்லிட்டு போயிடலாம். சர்வம் வெற்றிமயம்னு உங்களுக்கு முடிச்சிடலாம். ஆனால் வேறு வழி இல்லை. உங்களுக்கு யூடியூப்பில் சில விஷயங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லதுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் பேசுகிறதே எனக்கு ஜாஸ்தி. அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படும். வயோதிகர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகுகின்ற வாய்ப்பு ஏற்படும். பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஏதாவது பிரச்சனை, காதலன் காதலி விஷயத்தில் பிரச்சனை, மன வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், 7 வருஷமாக லவ் பண்ணோம் சார், போன ஒரு 6 மாதமாக எங்களுக்குள்ள மன வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறவாள்லாம் மீண்டும் முயற்சி செய்தால் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால்
உங்கள் தரப்பில் தப்பு இருந்ததுன்னா மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. ஈகோவில் தலைகணம் முடிச்சு ஆடாதீங்க. ஏன்னா சப்தமஸ்தானத்துக்கு குரு வந்தாலே எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா ஒரு தெய்வம் உங்கள் வீட்டு வாசலில் நின்று உங்களே பார்த்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமை இப்போது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எனக்கு எல்லாமே பவர் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஆடக்கூடாது. அந்த ஆடல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த 2023, 24, 25 குரோதி வருட குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு அமோகமான பலன்களை தருகின்ற காரணத்தினால இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகான்கள் தரிசனம் பண்ணணும். முதல்ல மகான்கள்னால் யாருன்னா, நமக்கு முன்னோர்கள் பெரிய பெரிய சன்னியாசிகள், ராகவேந்திர சுவாமி, ராமானுஜர், இவர்கள்லாம் மகான்கள். ஆதிசங்கரர் மகான். இவங்களெல்லாம் இவர்களுடைய ஜீவ சமாதிகள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அவர்களுடைய ஜீவ சமாதியில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணால் கூட தப்பு கிடையாது. நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் கரூர் பக்கத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் திருச்சி சென்னையில் திருவான்மியூரில் பாம்பன் சுவாமிகள் சன்னிதானம் இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க. அங்கே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போயிட்டு வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பழனியில் பழனி சன்னதியை விட்டு வெளியில் வந்தால்னா அந்த உள் பிரகாரத்திலே அவர் பேர் என்ன, போகருடைய சன்னதி இருக்குது. போகர் சன்னதிக்கு போயிட்டு அங்கே இடம் சின்னது தான், ஆனாலும் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அங்கே நின்று தியானம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அரிய பல தைரியத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அகத்தியர் முனிவரை தியானம் பண்ணுங்கள். அகத்தியர் முனிவரை தினமும் தியானம் பண்ணுறது நல்லது. முடிஞ்சதுன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வியாழக்கிழமை ராத்திரியோ அல்லது வெள்ளிக்கிழமை ராத்திரியோ மாதத்துக்கு ஒரு நாள் திருவண்ணாமலை போயிட்டு ஒரு கிரிவலம் பண்ணிட்டு வாங்க. ஒரு தடவை பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய அனைத்து நெகட்டிவ் பலன்களும் உங்களை விட்டு உங்கள்கிட்டேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி போகிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக அனுபவிக்க முடியும். அடியேன் உணர்ந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன். அதே சமயம் நீங்கள் பிறந்த கிழமைகள், நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீள், இல்லை வியாழக்கிழமை பிறந்திருக்கீள், சனிக்கிழமை பிறந்திருக்கீள்லாம் அன்னைக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கோ அல்லது வயசானவர்களுக்கோ ஆண்களுக்கு ஏதாவது ஒரு துண்டு, மூஞ்சி தொடச்சிக்கிறதுக்காக ஒரு துண்டு வஸ்திரதானம் செய்து வாருங்கள். ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை, உத்தியோக மேன்மை, நண்பர்களால் ஆதாயம், அனைத்து யோகங்களையும் கொண்டு வரக்கூடிய குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு அமைந்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பெயர்ச்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி உங்களுக்கு எங்கே சஞ்சரிக்க போகிறார் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது பார்த்தீங்கன்னா யோகாதிபதியாக உங்களுக்கு குரு வரார். ஜென்ரலாக இந்த விருச்சிக ராசி பாருங்கள், காலபுருஷனி 8வது ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேஷ ராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி, விருச்சிக ராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி. மேஷ ராசி சரராசி, ஆண் ராசி, விருச்சிக ராசி பெண் ராசி. அதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பாங்க. என்னங்க விருச்சிக ராசி அன்பர்கள் சாஃப்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்றீங்க. ஆக்சுவலி பாருங்கள், பெண் ராசின்றதுனால சாஃப்டாக தான் இருப்பாங்க. விருச்சிக ராசினோட சிம்பிள் பாருங்கள் தேல். இந்த தேல் பாருங்கள் ஜென்ரலாக பொந்துல தான் இருக்கும். நம்ம யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அது நம்மளை கொட்ட போகிறதே இல்லை. நம்ம யாராவது போய் அதை சீன்னா மட்டும்தான் அது கொட்டும். அந்த மாதிரி தான் விருச்சிக ராசி நேயர்களும். நம்ம அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணணும், டென்ஷன் பண்ணணும், தேவையில்லாமல் அவங்கள சீண்டணும் அப்படின்னா அவங்களோட மறுபக்கத்தை நம்மளுக்கு காமிப்பாங்க. மற்றபடி விருச்சிக ராசி எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹானஸ்டிக்கு துணையாக இருப்பாங்க. நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் விருச்சிக ராசி. சரி, இப்போ இந்த குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா யோகாதிபதியாக குரு வரார். அதனால் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்க? எங்கள் யோகாதிபதியாக குருவே வரார் அப்படின்னும் போது குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படிம்பாங்க. அவரே யோகாதிபதியாக வரும்போது எத்தனை நன்மை இருக்குது அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இங்கே சக்ஸஸ்,
கிராண்ட் சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம், ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அவங்களோட இந்த ஒரு வருட வாழ்க்கை அப்படின்றது வந்து பாருங்கள் ராஜ வாழ்க்கை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சிக ராசி நேயர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு தொழில் இருக்காங்க, தொழில் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த தொழிலை பெருசாக விரிவுபடுத்துவாங்க. எந்த அளவுக்கு விரிவுபடுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்களான்னா, அந்த ஊரில் மட்டும் இல்லை, சுற்றி அத்தனை ஊர்களுக்கும் அவங்க தெரியும். ஒரு சிட்டியில் இருக்காங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஆளாக அவங்க வந்து காமிப்பாங்க, வருவாங்க இந்த சீசனில். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களோட தொழிலில் லாபமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சில தொழில் இருக்குது பார்த்திங்களா, நம்ம கொஞ்சம் தான் வந்து செலவு பண்ணுவோம், ஆனால் லாபம் நிறைய எடுப்போம். அந்த மாதிரி இவங்க எந்த தொழில் பண்ணாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா சில தொழிலுக்கு தான் சாத்தியம். ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த தொழில் பண்ணாலுமே இவங்க செய்கிற தொழிலில் இந்த வருஷம் அதீத லாபத்தை எதிர்பார்க்க முடியுங்க. அதீத லாபத்தையும் சம்பாதிப்பாங்க, அதீத தன யோகம் இருக்குது. ஸோ வெற்றி மேல் வெற்றி எந்த ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசி. வெற்றி மேல் வெற்றி சில ராசிகள் வருது, அதில் விருச்சிக ராசியும் ஒன்று. ஓகேங்களா? ஜாக்பாட் அடிக்கிறது பல ராசிகள் வருது, அதில் விருச்சிக ராசியும் ஒன்று. ஸோ சக்ஸஸ் பல ராசிகள், அதில் விருச்சிக ராசியும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இப்படி எல்லாமே சாதகமாக இருக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தொழில் ரீதியாக நம்ம பார்த்துட்டோம். புதிய தொழில் தொடங்கணுங்க. இது வரைக்கும் அவர் எதுவுமே சம்பாதிக்கல, என்ன பண்ணலாம்? இந்த வருஷம் சம்பாதிக்கல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு சூப்பராக சம்பாதிப்பார். ஒன்று ஒரு நல்ல வேலை கிடைக்கும், இல்லைனா ஒரு புதிய தொழில் அப்படின்றது தொடங்குவார். அந்த தொழிலில் கம்ப்ளீட் சக்ஸஸ் அப்படின்றதும் அவர் கிடைக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஆல்ரெடி வந்து ஒரு தொழில் இருக்குங்க, சம்பாதிச்சுன்னு தான் இருக்காரு, அதில் வந்து பெருசாக திருப்தி இல்லைங்க, கவலைப்படாதீங்க. இந்த ஒரு வருஷம் சூப்பராக இருக்கும், பயப்படாதீங்க. ஓகேங்களா? உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுன்னு செய்யுங்க, அதனோட பலன் வந்து பாருங்கள் அபரிவிதமாக கிடைக்கும். இது தொழில் ரீதியாக. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கல்யாணம் ஆனதுலேருந்து சரியே இல்லைங்க, எங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸாக இருக்குது, கவலையப்படாதீங்க. இந்த வருஷம் எல்லாமே ஸ்மூத் ஆகிடும். அதாவது உங்கள் 2 பேருக்கும் அந்யோன்யம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகும். நம்ம சினிமாலாம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அந்யோன்யமாக ஆகிடுவீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குதுங்க, பிள்ளைங்க சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? அதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க, அவங்க சொல் பேச்சு கேட்க ஆரம்பிப்பாங்க, அவங்கள நினச்சி பெருமைப்படுற நாள் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு வருஷம் அவங்கள நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எக்காரணத்தை கொண்டு அவங்கள நினச்சி வருத்தப்படுற மாதிரி நேரமும் காலமும் இல்லை உங்களுக்கு. ஸோ இதுவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? படிக்கிற பிள்ளைங்க, நாங்கள் விருச்சிக ராசிங்க, இவ்வளோ நேரம் படிக்கிறோம், படிப்பில் ஈடுபாடே இல்லை அப்படின்றீங்களா? கவலையப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு எண்ணம் தோணும். ஏன்னா குரு அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவார், படிக்கணுன்ற எண்ணத்தை ஏற்படுத்துவார், படிப்பில் நாட்டத்தை ஏற்படுத்துவார், படிப்பில் கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துவார், உங்களோட புத்தியை வந்து கூர்மையாக்குவார். ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தாலே நல்ல மார்க் எடுத்து நல்ல பாஸ் ஆகி நல்ல வெளியே வந்துடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், இளம் காதலர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களோட லவ்வை வந்து நீங்கள் டெவலப்பும் பண்ணலாம், கல்யாணம் வரைக்கும் மூவ் ஆனும் பண்ணிக்கலாம், சுமூகமாக நடக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அறவே நீங்கக்கூடிய காலம் இந்த ஒரு வருஷ காலகட்டம். ஸோ இந்த ஒரு வருஷ காலகட்டத்தை உங்கள் காதல் அப்படின்றத கல்யாணத்துக்கு வரைக்கும் கொண்டு போய்க்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, குழந்தை இல்லைங்க, ரொம்ப வருஷமாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம், கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் நீங்கள் பார்க்குற வைத்தியம் பலிதமாகும். புது வரவு, குழந்தை அப்படின்ற புது வரவு உங்கள் வீட்டுக்கு வரும். ஓகேங்களா? கலைத்துறையில் இருக்குங்க, சூப்பராக ஷைன் ஆவீங்க. முயற்சி மட்டும் நீங்கள் இவ்வளோ வருஷம் முயற்சி பண்ணுங்க இல்லைங்களா, இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்கள், உங்கள் முயற்சி பர்ஃபெக்டாக போய் நிற்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு டாமினேட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க, ஒரு லெக்சர்ஸு, ஒரு ப்ரொஃபஸர்ஸு, ஒரு டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தொழிலில் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும், அதாவது ப்ரொமோஷன் அப்படின்றது கிடைக்கும். இண்டிவிஜுவல், இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க, இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ்னால் அவங்களோட ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே சாதகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்களா நாங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு 100க்கு 100 மார்க் தாராளமாக விருச்சிக ராசிக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஒரு சில வழிபாடு அப்படின்றது அதீத ஒரு உத்தமமான பலனை கொடுக்குங்க. அதாவது நல்லதே இருந்துச்சுனாலும் அந்த நல்லதை மென்மேலும் கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வழிபாடுக்கு இருக்குது. அந்த வழிபாடு இவங்களுக்கு எந்த கடவுளை கும்பிடும்போது அந்த பலன் வந்து மேன்மேலும் அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்களான்னா அம்பாள் வழிபாடு. அம்பாள் வழிபாட்டில் அலங்கார அம்மன் வழிபாடு. அலங்கார அம்மன் வழிபாடுனா எந்த கோயில்லையோ அம்பாள் கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் இருப்பா பார்த்தீங்களா அந்த தாயார், அது லலிதாம்பிகையானா இருக்கட்டும், காஞ்சி காமாட்சியானா இருக்கட்டும், மதுரை மீனாட்சியானா இருக்கட்டும்,
பக்கத்தில் இருக்க அம்பாலானா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பொன்னியம்மன் செல்லியம்மன் எந்த அம்பாலாக இருந்தாலும் கர்ப்ப கிரகத்தில் இருக்க தாயாரை ஆத்மார்த்தமாக வழிபடும் போது உங்களோட பலன் எல்லாமே மேலோங்கும். ஓகேங்களா? அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், வெள்ளிக்கிழமையான வீட்டில் அம்பாளுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் அப்படின்றது பண்ணணும். அதில் முக்கியமாக பாயாசம் நிவேதம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் விசேஷமான பலன்கள். பாயாசம்னா ஆகிய நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், பச்சை பயிறு பாயசமா, அதாவது பாசிப்பருப்பு பாயசமா, பால் பாயசமா அப்படின்னு. பால் பாயாசம் நிவேதனம் பண்ணுங்க, உங்கள் பலன் எல்லாமே அதிகமாகும். ஆக மொத்தத்தில் விருச்சிக ராசி சூப்பர், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்க. இதுக்கும் மேலே நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்டாக வந்து பலன் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொருத்தோட ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை கொடுக்கணும். எல்லாரோட குடும்பத்துலேயும் சந்தோஷமும் குதூகலமும் நிம்மதியும் தொழிலில் மேன்மையும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமாக நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.